அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, நேற்றைய வகுப்பில் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதை பற்றி ஆழமாக பார்த்தோம். சைத்தான் மிகப்பெரிய தடையானவன். ஆக அவனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி அதை உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக செய்வதன் மூலம் இந்த குர்ஆனை நாம் தூய்மையான வழியில் அணுகலாம் என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் அந்த 4 தகுதி ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். குர்ஆனை அணுகும் அந்த 4 தகுதிகளை நாம் மீண்டும் ஒரு முறை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். அதாவது 1, முன்முடிவு இல்லாமல் அணுகுவது, 2வது தாழ்மையோடு அணுகுவது, 3வது நோக்கம் செயல்படுத்துவதாக இருப்பது, 4வது தடைகளை தகர்த்தல், சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி அவனுடைய தடையை தகர்த்தல். ஆக இந்த 4 விஷயங்களை நாம் செய்வதன் மூலம் திருக்குர்ஆனை அழகான முறையில் உள்வாங்கக்கூடியவர்களாக மாற முடியும். அதேபோல நேற்றைய செய்தியை உள்வாங்கி அதை சிந்தனையாக மாற்றி யோசித்தவர்கள் அதை மேலும் மெருகூற்றக்கூடிய வழியில் உங்களை தயார்படுத்திக் கொள்பவர்கள் தங்களுடைய சிந்தனையை பதிவு செய்யலாம். அதாவது எந்த ஒரு செய்தியுமே இன்னொரு தகுதி என்னவென்றால், இந்த 4 தகுதியை தாண்டி ஒரு செய்தியோட வெயிட்டேஜ் எப்படி கணக்கிடப்படும்னா, அதை சொல்கிறவரோட விஷயத்தை பொறுத்து அந்த செய்தி வலிமை பெறும். அதுபோல் திருக்குர்ஆனின் மதிப்பு யாருடைய சொல் என்பதன் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சொல் என்பதை உள்ளத்தில் உள்வாங்கினால் அது உறுதியாக நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு, டீ கடையில் ஒருத்தர் 2 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்த ஒரு நண்பர் சொல்கிறார், இன்றைக்கி தொட்டியில் வர தண்ணியை பிடிச்சிடாதீங்க, பைப்பில் வர தண்ணியை, அதில் ரொம்ப ஏதோ கலந்துருக்கான், நச்சு கலந்துருக்கான், அது குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த செய்தியை நம்ம வீட்டுக்கு போயிடுறோம், அதை கேட்டு செய்தியாக கடந்து போயிடுறோம். வீட்டுக்கு போய் அதை அவ்வளோ ஞாபகம் வச்சு நம்ம செய்ய மாட்டோம். அதே நேரம் நம்ம வீட்டில் போய் டிவியை போடும்போது அதில் நியூஸில் வருது, இன்று இந்த மாதிரி நகராட்சியில் விடப்பட்ட தண்ணி ரொம்ப அசுத்தமானது, அதில் நச்சு கலந்துருக்கு, யார் குடிக்க வேணான்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடும், அதை பயன்படுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா, அது ஒரு அரசோட அறிவிப்பு. முன்னாடி கேட்டது ஒரு சாதாரண மனுஷனோட ஒரு பாதையில் கண்ட ஒரு மனிதனோட தனிப்பட்ட மனிதனோட சொல். இது அங்கீகரிக்கப்பட்ட அரசோட சொல்லாக இருக்குது. ஆக சொல்பவனின் தராதரமே சொல்லப்படும் விடயத்தின் பெருமதி அறிய காரணமாக இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு சாதாரண அரசாங்கமோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியோ சொல்லும்போது அந்த சொல்லுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை பின்பற்றுமோ, இந்த திருக்குர்ஆன் என்பது எப்பேற்பட்ட விஷயம், அது படைத்தவன் சொல்லாக இருக்கிறது. அப்போ அந்த பிரம்மாண்டத்தை யோசித்தாவே போதும், இந்த குர்ஆனுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டுரும். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை, அவனுடைய தாற்பயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நான் என்ற நம்மளுடைய நிலை ஒளியுண்டா அல்லாஹ்வின் அச்சத்தால் நம் உள்ளம் உருக வேண்டும். வெறுமனே செய்தியில் உள்வாங்கி மூளையில் சேமிக்கிறது, அது உள்ளே போனது வாந்தியாக வெளியே வருது சமம். அது செரிமானமாகாத ஒரு நிலையாகிடும். சரியான ப்ராசஸ் நடந்தால் மட்டுமே அதன் ஊட்டம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அது வெறும் சக்கையாக போயிடும். அல்லாஹ் அதனால தான் திரும்ப திரும்ப தன் திருமறையில் எச்சரிக்கிறான், பல முறை சொல்லி கட்டுறான். அலிஃப் லாம் மீம், நபியே, உங்கள் மீது அருளப்பட்ட இவ்வேதம் உலகத்தாரின் இறைவனமிருந்தே வந்தது என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லைங்கிறான். இதில் சந்தேகமே வேணாம்ப்பா, இது அல்லாஹ் கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து வந்த வேதம் அப்படின்னு அல்லாஹ் இதை நமக்கு எச்சரிக்கிறான். இதை அவர் நபி தானாக கற்பனை செய்து கொண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க அந்த மாதிரியே இட்டு கட்டுறாங்களா? அப்படி இல்லை, இது உங்களது இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட உண்மையான வேதமாகனு அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறான். உங்களுக்கு முன்னர் இதுவரையில் யாதொரு தூதருமே வராது இருந்த இந்த அரபி மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இவ்வேதம் அருளப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி அவர்கள் நேரான வழியில் செல்வார்களாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை தன்னுடைய 32, 1, 2, 3 வசனங்கள்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான் இந்த மாதிரி. ஆக அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அல்லாஹ் திரும்ப திரும்ப எச்சரிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம கேட்டும் இதை சத்தியம் என்பது உணர்வதற்கு போதுமான படிப்பினை நம்மள்கிட்ட இருக்குது.
இதில் நம்ம சந்தேகம் கொள்றதுக்கு வேலையே இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் 38 69 38 சொல்கிறான், சத்தியம் பண்ணி சொல்கிறான், நீங்கள் பார்ப்பவைகளின் மீதும் உங்கள் கண்களுக்கு தோன்றுபவைகளின் மீதும் நீங்கள் பார்க்காதவைகளின் மீதும் உங்கள் கண்களுக்கு தோன்றாத மீதும் சத்தியமாக, இது நிச்சயமாக நம்மால் அறிவிக்கப்பட்ட மிக்க சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும். இது கவிஞனுடைய சொல்லும் அல்ல, எனினும் இதை நீங்கள் சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கின்றான். இது குறிகாரனுடைய சொல்லும் அல்ல, இதனை வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் இதனால் அடைகிறீர்கள். ஆனால் இது அகிலத்தின் இறைவனால் இது இறக்கப்பட்டுள்ளது. அவர் நிச்சயமாக இது இறைச்சமளவருக்கு நல்ல உபதேசமாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சந்தேகமற்ற இந்த உண்மை இறையச்சமுடையவர்களுக்கு நல்ல உபதேசம். இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டு என்ற அந்த ஈமான் நமக்கு பரிபூர்ணமாகும் ஆக வேண்டும். ஆக அந்த நிலையில் குரானை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த திருமறை வாயிலாக நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவான், அதை உறுதிப்படுத்துவான். மேலும் இந்த குரான் இன்னைக்கு வாசிக்கிற நிலைமையில் இந்த மாதிரி ஜபர் சுக்குன் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வெறுமனே இருந்துச்சு. அது அந்த காலத்து அரபிகளால் அவங்க தாய்மொழிங்கனாலும் வாசிக்க முடியும். ஆனால் மற்ற மொழிக்கால் அது புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றனால தான் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பிற்காலம் நடந்து குரான் தொகுக்கப்பட்டது அந்த மாதிரி தான். அத்தியாயங்கள் 1, 2, 3 இது முன் அந்த வரிசை இல்லை. ஆனால் இது எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லாமல் இந்த மாதிரி வந்த வசனங்கள் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுச்சு. அல்பஹரா வசனம்லாம் 8-10 வருஷம் இறங்கின வசனத்தை நம்ம அல்கம் சூராவுக்கு அடுத்தது வச்சுருக்கோம். இப்படி வரிசைப்படுத்திட்டாங்க. ஆனால் பஹராவுடைய வசனங்கள் மொத்தம் எத்தனை? 286. ஆனால் இதை சரிபாரியாக பிரிக்கையில் பார்த்தா 243 குரான் நடுநிலையை பற்றி பேசுது. இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ பாதிக்கு பாதியில் அல்லாஹ் சொல்கிறான், நடுநிலையை பற்றி பேசுகிறான். அந்த வசனங்கள் இந்த மாதிரி பொருந்திப்போம். சில அற்புதங்களை அந்த வசனங்கள் வாயிலாக தொகுப்பின் வாயிலாக நான் அறிய முடியும். இது எந்த திட்டமிடலும் இல்லை, இயல்பாகவே குரானுடைய அந்த ஆற்றல் அற்புதம் அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 2:126 14:35 இந்த 2 இடத்துலையும் ஒரே கருத்து சொல்லப்படுது. அதாவது இப்ராஹிம் நபி அந்த மக்கா நகரத்தை அடைஞ்சு அதில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தது. அதில் ஹாதல் பலதன் என்ற வார்த்தையும் இன்னொரு இடத்துல ஹாதல் பலதன் என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கு. இதன் விஷயங்கள் என்னென்னா, யாரெல்லாம் அந்த ஹாதல் பலதங்கிற இடத்துல அந்த நகரத்தில் வாழ்வாதாரங்களை விரிவாக்கு, ஹாதல் பலதன் இடத்துல ஒரு நகரத்தை உண்டாக்குன்னு நல்லா சொல்கிறோம். இதன் தெளிவான பொருளை நம்ம அடுத்த வகுப்பில் காண்போம். அதுக்கிடையில் யார் தெரிஞ்சவங்களும் அதை முன்கூட்டியே அதை வெளிப்படுத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.